கம கம்மன்னு சூப்பராக கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாங்களா? இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு நம்ம எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு. இது வந்து 1 கப் அளவு எடுத்திருக்கேன். கலர் மாறி வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பொருள் மட்டும் இல்லை, நம்ம இப்போ வறுக்கிற எல்லா பொருளுமே வந்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்துக்கோங்க. ரொம்ப விட்டிங்கன்னா நம்மளுக்கு கலர் வந்து கருவேப்பிலை பொடிக்கு அந்த க்ரீனிஷ் கலர் வந்து நம்ம கிடைக்காது நமக்கு. ஸோ வந்து மீடியம் அந்த ப்ரௌன் கலரில் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் முழு உளுந்து எடுத்திருக்கேன். அது வந்து 1 கப் அளவு. உளுந்து இன்னும் ரொம்ப கலர் மாறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கருவேப்பிலை பொடி அந்த க்ரீன் கலர் நம்மளுக்கு கிடைக்காதுங்க. உளுந்து வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த கலரில் இருக்கணுங்க. அதையும் நம்ம எடுத்து 100 இதில் கொட்டிக்கலாம். அடுத்தது வந்து வெள்ளை எள்ளு. அது வந்து 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எந்த கப்பில் நம்ம கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் வந்து 1/4 கப்பு எள்ளு எடுத்திருக்கேன், வெள்ளெள்ளு. அது வந்து நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா பொரியணுங்க. அதுதான் இதோட பதமே. இதையும் நம்ம அந்த பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து நல்லா கழுவி காய வச்சிடணுங்க. அந்த ஈரப்பதத்தில் வறுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து வதன்னு ஆயிரும். நம்மளுக்கு அந்த கரெக்டாக நொறுக்கணுங்க கருவேப்பிலை. அந்த பதத்துக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். நம்ம ஈரப்பதத்தோடு வறுத்தோம்னா அது நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ கருவேப்பிலை வந்து எவ்வளோ போடுறோமோ அந்தளவுக்கு நமக்கு அந்த க்ரீன் கலர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா நொறுக்கணும்னா கருவேப்பிலை வந்து உடையணும். அந்த பதத்துக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மல்லி வந்து 2 டேபிள் ஸ்பூன், மிளகு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன். சீரகம் வந்து ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது, கசப்பாயிருங்க. ஸோ இது வந்து 3யும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். கலர் பாருங்கள், கலர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கடுகு வந்து நல்லா அது திக்னஸ் கொடுக்குங்க பொடிக்கு. கடுகு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கு. கடுகும் நல்லா எள்ளு மாதிரி நல்லா பொரிஞ்சு வருங்க, கலரும் மாறிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் கல்லுப்பு தாங்க போடணும். கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கல்லுப்பும் மிளகாயும் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பெருங்காயம் எப்பவுமே கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் தூள் பெருங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மிளகா வந்து 10லேருந்து 13 எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு வந்து எவ்வளோ காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மிளகாய் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைக்கும்போது மிளகாய் தாங்க ஃபஸ்ட்டு அரைக்கணும். ஃபஸ்ட்டு மிளகாய் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும். வந்து இந்த பொடியை நல்லா அப்படியே சாப்பாட்டில் போட்டுட்டு நல்லா நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மிளகாய் அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த வறுத்து வச்சுருக்க பருப்புங்களாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குங்க. லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை பொடி அரைச்சிக்கணும். இல்லை நான் வந்து மிக்ஸ் பண்ணணும், நான் இடையிலே வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த பருப்பு வந்து அரைச்சதுக்கப்புறம் கொரகொரன்னு அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலையை அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.